முதலாவதாக நாங்கள் அவதானத்தை செலுத்தப் போகிற செய்தி அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்திருப்பதான கருத்து. மனித உரிமைகள் விடயத்தில் நாட்டில் பாரிய முன்னேற்றம். இலங்கை வந்து சென்ற ஐநா மனித உரிமைகளுக்கான ஆணையாளர் அவதானத்தை சென்றுள்ளதாக அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவிப்பு என்பதாக தினகரன் பத்திரிகை இந்த செய்தியினை கொண்டு வருகிறது. பயங்கரவாத தடைச் சட்டத்தை செப்டம்பர் முதல் வாரத்தில் நீக்க நடவடிக்கை என்றும் இலங்கை விவகாரத்தில் சர்வதேச தலையீடு தேவையில்லை எனவும் அமைச்சரால் தெரிவிக்கப்பட்டிருக்கிற தகவல்கள் இவ்வாறு வெளிப்படுத்தப்படுகின்றன. அமைச்சர் விஜித ஹேரத் இது தொடர்பில் இவ்வாறான கருத்துக்களை வெளிப்படுத்தியிருக்கிறது என்பது பற்றி நாங்கள் அவதானத்தை செலுத்தும் போது பல்வேறு தகவல்கள் இவை தொடர்பில் அவரால் கூறப்பட்டிருக்கின்றன. அதில் பிரதானமான முக்கியமான விடயங்கள் பற்றி நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம். இலங்கையின் உள்ளக விவகாரத்தில் சர்வதேச தலையீடுகள் அவசியமற்றது என்றும் நாட்டின் அரசியலமைப்பு சட்டம் மற்றும் நீதிமன்ற கட்டமைப்பின் ஊடாக பல பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முடியும். அதற்கான நடவடிக்கைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. ஐநா மனித உரிமைகள் உயரஸ்தானிகர் இலங்கை விஜயத்தின் போது உள்ளக பொறிமுறை தொடர்பான விசாரணைகள் குறித்து சிறந்த அனுபவத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார். அவரது வருகையின் அவதானிப்புகள் செப்டம்பர் மாத கூட்டத்தொடரின் போது இலங்கைக்கு சாதகமாக அமையும் என்று வெளிவிகாரம், வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் மற்றும் சுற்றுலாத்துறை அபிவிருத்தி அமைச்சர் விஜித ஹேரத் இவ்வாறு குறிப்பிடுகிறார். தனியார் ஊடகத்துடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அமைச்சர் விஜித ஹேரத்தினால் இது தொடர்பான கருத்துக்கள் இவ்வாறு முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. இதனிடத்தில் இந்த மனித உரிமைகள் விவகாரம் தொடர்பில் அமைச்சர் விஜித ஹேரத் மேலும் சில முக்கிய தகவல்களை பகிர்ந்திருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம். அந்த வகையில் ஐநா உயரஸ்தானிகளுடைய விஜயம் மிக முக்கியமானதாக அமைந்ததாக அவர் கூறுவதோடு 2022ஆம் ஆண்டு இலங்கை விவகாரம் குறித்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் யோசனையொன்று முன்வைக்கப்பட்டுள்ளது. நாங்கள் கடந்த செப்டம்பர் மாதம் ஆட்சிக்கு வந்தபோது அந்த யோசனை முன்னகர்த்தப்பட்டிருக்கிறது. ஐக்கிய அமெரிக்கா, கனடா உட்பட ஒரு சில நாடுகள் ஒன்றிணைந்து இலங்கை தொடர்பான இந்த பிரேரணையை முன்வைத்திருக்கின்றன. ஆட்சிக்கு வந்தவுடன் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையுடன் எமது நிலைப்பாடு மற்றும் கொள்கைகளை தெளிவாக எடுத்துரைத்திருக்கிறோம். உள்ளக பொறிமுறை ஊடாக பொறுப்பு குரலை பலப்படுத்த கால அவகாசம் தேவை என்பதை வலியுறுத்தியிருக்கிறோம். இலங்கையின் தற்போதைய மாற்றங்கள் குறித்து நேரடியாக ஆராயுமாறு மனித உரிமைகள் உயரஸ்தானிகரிடம் வலியுறுத்தி இருக்கிறோம். இதற்கமைவாக உயரஸ்தானிகர் அண்மையில் இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டிருந்தார். ஆட்சியில் கட்டமைப்பில் ஏற்பட்டுள்ள மாற்றம், வடக்கு மற்றும் கிழக்கு மக்களின் புதிய அரசியல் அபிலாஷைகள் குறித்து உயரஸ்தானிகர் நேரடியாகவே கண்காணித்திருக்கிறார். ஆகவே இந்த அவதானிப்புகள் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் நடைபெறவுள்ள ஐநா மனித உரிமைகள் பேரவையின் 60வது கூட்டத்தொடரின் போது இலங்கைக்கு சாதகமாக அமையும். இலங்கையின் உள்ள விவகாரத்தில் சர்வதேச தலையீடுகள் அவசியமற்றது. நாட்டின் அரசியலமைப்பு சட்டம் மற்றும் நீதிமன்ற கட்டமைப்பினூடாக பல பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முடியும். அதற்கான நடவடிக்கைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டுள்ளன. பொருளாதார பாதிப்பினால் ஏற்பட்ட மனித உரிமை மீறல்களுக்கு தீர்வு காண்பதற்கு பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. அத்துடன் மனித உரிமைகள் குறித்து எடுக்கப்பட்டுள்ள புதிய தீர்மானங்களை உயர்ஸ்தானிகருக்கு வெளிப்படையாக குறிப்பிட்டிருக்கிறோம். எதனையும் நாங்கள் மறைக்கவில்லை, வெளிப்படைத்தன்மையுடன் செயற்பட்டிருக்கிறோம். உள்ளக பொறிமுறை குறித்து மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் சிறந்த அனுபவத்தை பெற்றிருப்பார் என்று எதிர்பார்க்கிறோம் என்பதாக அமைச்சர் கூறியதோடு பயங்கரவாத தடை சட்டம் 1978ஆம் ஆண்டு தற்காலிக ஏற்பாடாக கொண்டுவரப்பட்ட போது அதற்கு எதிராக கடுமையான எதிர்ப்பை வெளிப்படுத்தினோம். இன்றும் அதே நிலைப்பாட்டில் உள்ளோம். பயங்கரவாத தடை சட்டத்தால் ஏற்படும் விளைவை நாங்கள் முன்கூட்டியதாகவே அறிந்திருந்தோம். பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதாக எமது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறோம். ஆட்சிக்கு வந்தவுடன் பொருளாதார மறுசீரமைப்பு குறித்து அதீத கவனம் செலுத்த வேண்டிய தேவை காணப்பட்டது. பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவது தொடர்பில் விதப்புரைகள் முன்வைப்பதற்கு ஜனாதிபதி ரியன்சி ஹர்ஷ குலரத்ன தலைமையில் குழு நியமிக்கப்பட்டிருக்கிறது. பாதாள குழுக்களின் செயற்பாடு மற்றும் போதைப்பொருள் வியாபாரத்தை கட்டுப்படுத்துவதற்கு தற்போது நடைமுறையில் உள்ள சட்டம் போதுமானதாக இல்லை. புதிய சட்டம் இயற்ற வேண்டும். பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கும் போது அந்த சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு சில விடயங்கள் புதிய சட்ட வரைப்புக்குள் உள்வாங்கப்பட வேண்டும். பாதாள உலக குழுக்களுக்கு எதிராக செயற்படுவதற்காகவே பயங்கரவாத தடை சட்டத்தின் ஒரு சில பிரிவுகள் புதிய சட்டத்துக்குள் உள்வாங்கும் தேவை காணப்படுகிறது. எதிர்வரும் செப்டம்பர் மாதம் நடைபெறவுள்ள ஐநா மனித உரிமைகள் பேரவை கூட்டத்தொடரில் இலங்கை தொடர்பில் புதிய பிரேரணை கொண்டு வருவதாக கனடா மற்றும் பிரித்தானியா ஆகிய நாடுகள் இலங்கைக்கு அறிவித்திருக்கின்றன. பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்து புதிய சட்ட வரைவு எதிர்வரும் செப்டம்பர் முதல் வாரம் அளவில் அமைச்சரவைக்கு சமர்ப்பிக்கப்பட்டு வர்த்தமான அறிவித்தல் சட்டம் மூலம் பிரசுரிக்கப்படும். இந்த இலக்குடன் தற்போது உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. நிகழ்நிலை காப்பு சட்டத்தை ரத்து செய்வது தொடர்பில் தீர்மானம் எடுப்பதற்கு சற்று கால அவகாசம் தேவை. சிவில் மற்றும் ஊடக தரப்பினருடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளோம். இந்த சட்டம் தொடர்பில் ஆராய்வதற்கு விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த சட்டம் தொடர்பில் உயர்நீதிமன்றம் முன்வைத்த திருத்தங்கள் முறையாக நிறைவேற்றப்படவில்லை என்பதை ஏற்றுக்கொள்கிறோம். 5 மாத கால பகுதிக்குள் இந்த சட்டத்தையும் ரத்து செய்வோம் என்பதாக அமைச்சர் விஜித ஹேரத் இவ்வாறு குறிப்பிட்டிருப்பதான தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. எனவே செப்டம்பர் மாதம் இடம்பெற இருக்கிற மனித உரிமைகள் அமர்வின் அப்பொழுது இலங்கைக்கு ஒரு சாதகமான ஒரு சூழல் உருவாகும் என்ற கருத்தினை அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார்.